ஒருவேளை கேள்வி பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்ல? அதெல்லாம் போய் நீங்க இங்க பார்க்க வாங்க. உங்களோட சொந்த கண்ணோட பார்க்க வாங்க. மாதர் இங்க ஒரு சின்ன நகரம் கத்தணும்னு கேட்டாங்க. அவங்களோட ஆசை ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு சின்ன ஆன்மீக நகரம் ஆரம்பிக்கணும்னு தான். மாதர் 1968ல அந்த கேலக்ஸி பிளான் கொடுத்தாங்க. அதை சீக்கிரமா கத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க வந்துற ஆளுக்கு அதெல்லாம் பிடிக்கல. நகரம் வேண்டாம், ஆன்மீகம் வேண்டாம், கொஞ்சம் ஆளு மட்டுமே தனியா இருக்கும் அவங்களுக்கு ஆசை இருந்தது. இங்க ராஜாவும் ராணியும் மாறி வாழ வந்திருக்காங்க. அப்போ 1970ஸ்ல ஒரோவில் பொந்தில இருக்கிற ஸ்ரீ அரோபிந்தோ ஆசிரமம் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. ஸ்ரீ அரோபிந்தோ சொசைட்டியால இங்க ஒரோவிலுக்காக நிலத்தை வாங்கிட்டாங்க. ஒரோவிலியன்ஸ்க்கு ஏதாவது வேணும்னா ஸ்ரீ அரோபிந்தோ சொசைட்டி ஆல அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா மோதர் இருந்த போது அந்த ஆளை அந்த ஒரோவில் ஆள ஒரு பெருசு சந்தை போட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரோவில் டேக் ஓவர் பண்ணணும்னு கேட்டாங்க. அதனால 1988ல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாலே ஒரோவில் ஒஃபிஷியலா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஒரோவில் உரிமையாளரே தான். ஒரோவில தங்கியிருந்தா எல்லா நிலமும் கட்டிடங்களும் சோர்ந்தில. அதெல்லாம் ஒரோவில் ஃபவுண்டேஷனோட நிலமும் கட்டிடங்களும். நான் இங்க 17 வருஷமா தங்கியிருக்கேன். நான் மோதர் விருப்பத்துக்காக வந்திருக்கேன். ஆன்மீக நகரத்துல வாழ வந்திருக்கேன். இப்போ இறுதியாக நகரத்தில் கத்திருக்கோம். கவர்மெண்டோட உதவியால சில ரோட்ஸை போத்திருக்கோம். கூகுள் மேப்ஸ்ல சேட்டலைட் இமேஜ் பாருங்க. சின்ன ரோட்ஸ் மட்டுமே பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஒரு கிரீன் சிட்டி வேணும். எங்களுக்கும் மரங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2000-3000 மட்டுமே மரங்கள் வெட்டாச்சு. பெரும்பாலும் ரொம்ப சின்ன புதுசு மரங்களே. என்னால இந்த ஆளு அந்த மரங்களே கேலக்ஸி பிளான் ரோட்ஸ் இடத்துல நடப்படுத்தாங்க. இப்ப இங்க ஒன்றும் டிசாஸ்டர் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆளுக்கு மட்டுமே பிரச்சனை. அவங்க இனிமேல் இங்க ராஜாவும் ராணியும் இருக்க முடியாது. அதுதான் அவங்களோட பிரச்சனை, வேறொன்னும் இல்லை. நீங்க இங்க வாங்க, பார்க்க வாங்க, போய் ஒன்றும் நம்பிக்கை வேண்டாம். ஜெய் மா, ஜெய் ஹிந்த்.